இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை ஏசாயா 58:7. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துண்டு சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகவே நாம் உபவாசிக்கும் போது நாம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நம் கட்டுகளை உடைக்க வேண்டும், நம்முடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உபவாசம் செய்கிறோம். ஆனாலும் நாம் தெருவில் போகும்போது யாரோ பசியாக இருந்தால், அவங்களுக்கு வஸ்திரம் இல்லாத இருந்தால் நாம் வஸ்திரம் கொடுத்து அவருக்கு உதவி செய்யும். பசியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களை பசியை ஆற்றுவதும் சிறந்த உபவாசம் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே உபவாசம் இருக்கும்போது கர்த்தருக்கு உகந்த காரியத்தை செய்யும்போது கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த கருக்குள்ள பட்டயமான அழகான ஆழமான தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் தகப்பனே இசப்பா, நீர் உமக்கு உகந்த உபவாசத்தை செய்யவும் தகப்பனே இசப்பா சுத்திரங்கத்தாவே, அவர்கள் கட்டுகளை நீங்கள் அறிக்கவும் தகப்பனே இசப்பா, அவங்க தேவைகள் நீங்கள் சந்திக்கவும் தகப்பனே, அவங்கள் எண்ணங்கள் ஆண்டவரை ஏக்கங்கள் நிறைவேற்றி தரவும் தகப்பனே, ஆண்டவரை உபவாசம் செய்யும்போது தகப்பனே ஆண்டவரை நீர் சொன்ன அந்த வசனத்தின்படி தகப்பனே அவங்க செய்யவும் தகப்பனே, ஆண்டவரை யாரெல்லாம் உபவாசத்தை ஜெபிக்கிறாங்களோ அவங்க வேண்டுதல் விண்ணப்பத்தை நீர் கேட்டு ஆண்டவரை இசப்பா அவங்க தேவைகளை சந்திக்கப்பட நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.